மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இன்றைய நாளிலே திருப்பாடல் 103 ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என்ற மைய கருத்தை நோக்கி சிந்திக்க இருக்கிறோம். நம் வாழ்விலே எத்தகைய நிலையில் இருந்தாலும் கடவுளுடைய அருளும் இரக்கமும் நம்மை புடை சூழ்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். புலம்பல் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசித்தோம் என்றால், ஆண்டவரின் பேரன்பு முடிவுறுவதில்லை, அவர் இரக்கம் தீர்ந்து போவதில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கின்றன, ஆண்டவரே பெரிதும் நல்லவர் என்று நாம் அதிலே வாசிக்க பார்க்கிறோம். தொடர்ந்து வாசித்தோம் என்றால், ஆண்டவரை தேடுவோருக்கும் அவரை நம்புவோருக்கும் அவர் நல்லவர் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம் வாழ்வில் எத்தகைய நிலையில் நாம் கடந்து சென்றாலும் கூட, நான் நம்பியிருக்கும் என் கடவுள் அருளும் இரக்கமும் கொண்ட கடவுள், அவரை நான் நம்பிச் செல்கிற பொழுது என் வாழ்வை அவர் வளப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், நிரப்புவார் என்ற நம்பிக்கையிலே அவரை தேடி அவரை நம்பிச் செல்கிற எல்லோருக்குமே அருளையும் இரக்கத்தையும் நிறைவாக கொடுத்து கொண்டு இருக்கிறார். 1 மணி நேர ஆராதனையிலே நாம் நம்மையும் நம் குடும்பத்தோடு ஒப்பு கொடுக்கிற பொழுது நம் குடும்பத்தில் உள்ள பல்வேறு தேவைகளை அவர் பாதத்திலே எடுத்துரைப்போம். குடும்பத்தில் அவர் செய்த மாபெரும் இரக்க செயலை நினைத்து அவருக்கு நன்றி கூறுவோம். வரவிருக்கிற நாட்களிலே அவர் செய்ய இருக்கிற மாட்சிமிகு நேரங்களையும் காலங்களையும் நினைத்து அவரை போற்றுவோம், புகழ்வோம். இந்த ஆராதனையிலே கடவுள் நமக்கு தொடர்ந்து அவருடைய இரக்கத்தாலும் அருளாலும் நம்மை நிரப்ப வேண்டும் என்ற வேண்டுதலோடும் நம்பிக்கையோடும் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
இறையே எம் அரசே, இயேசு பெருமானே, இறையே எம் அரசே, இயேசு பெருமானே, எங்கள் குலகுருவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சிலுவை கொடியேந்தி ஜெயமே முடித்தாங்கி, சிலுவை கொடியேந்தி ஜெயமே முடித்தாங்கி, வானகம் திறந்தோடே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆவியை எமக்கு தந்து அருளை எமதாக்கி, ஆவியை எமக்கு தந்து அருளை எமதாக்கி, அன்பை தோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. ஆண்டவரே, நான் பல நேரங்களில் உமது திருமுன்பாக வந்து சேருகிறேன். எனக்கு தேவையானதை எல்லாம் அடுக்கிக் கொண்டு கடந்து போய் விடுகிறேன். ஆனால் என்னுடைய மனம் என்னவோ, நான் வேண்டுகிற அந்த பொருளிலோ அந்த நபரிலோ இல்லை ஏதேதோ இந்த உலகத்தை குறித்த காரியங்களிலோ
நின்று விடுகிறது, தேங்கி விடுகிறது. ஆனால் நீர் விரும்புவது என்னுடைய நொறுங்குண்ட நெஞ்சத்தை, உள்ளத்தை மட்டுமே. ஆமாண்டவரே, உம்மை வாழ்த்துவதாக இருந்தாலும் சரி, உம்மை போற்றுவதாக இருந்தாலும் சரி, நன்றி செலுத்துவதாக இருந்தாலும் சரி, அது என்னுடைய உள்ளத்திலிருந்து வர வேண்டும். இதோ நான் எத்தனை முறை தவறி இருந்த பொழுதும் கூட, எத்தனை முறை உன்னை மறந்து சென்ற பொழுதும் கூட, எவ்வளவோ முறை உன்னை கடந்து போன போதும் கூட, நீர் என்னை அன்பு செய்கிற தெய்வமாக, நீர் என்னை நேசிக்கிற தெய்வமாக, இதோ இரக்கமும் அருளும் கொண்டவராக நீர் எனக்காக காத்து கொண்டே இருக்கிறீர். அன்பு தெய்வமே, நற்கருணையின் அமர்ந்து கொண்டு எங்களை பார்ப்பதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவே, இதோ உமது திருமுன் நம்பிக்கையோடு வந்திருக்கிற நாங்கள் ஏதோ எங்களுக்கு தேவையானதை மட்டும் உம்மிடம் கேட்கிற ஒரு எளியவர்களாக அல்லாமல், அதையெல்லாம் கடந்து உம்மை அன்பு செய்கிற, எங்களது உள்ளத்தை உமக்கு வழங்குகிற ஞானத்தை, அருளை எங்களுக்கு வரமாக தாரும். இதோ ஆண்டவரே, இந்த நேரம் கூட ஏதோ பொருளுக்காக அல்லாமல், எங்களது தேவைக்காக அல்லாமல், எங்களது இதயத்தை, எங்களது நெஞ்சத்தை உமக்கு சமர்ப்பிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழி நடத்தும். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுகி நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கிறார். உன்னிடமை கழுகி நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கிறார். நீதியான செயல்களையே எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சியை காண செய்கிறார். தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சியை காண செய்கிறார். பண்ணி நின்று விண்ணென உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். பண்ணி நின்று விண்ணென உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். வயல்வெளி மலரெனவே என்னாலும் மலரச் செய்வார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, ஏனெனில் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். திருப்பாடல் 103. நம்முடைய பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என்று திருப்பாடல் ஆசிரியர் 103 இதோ 8வது வசனத்திலே அழகாக சொல்லுகிறார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என்று மகிழ்ச்சியால் ஏத்தி பாடுகிறார். ஆண்டவரே, அதே மனநிலையில் நாங்களும் பாடி புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் தவறுகின்ற பொழுது இரக்கத்தோடு எங்களை பார்த்து மன்னிக்கிறீர். ஆண்டவரே, தனியாக நிற்கும் பொழுது தோழனாக இதோ தூக்கி சுமக்கிறீர். ஆண்டவரே, தோல்வியை சந்திக்கின்ற பொழுது நம்பிக்கை ஊட்டுகின்றீர். இப்படி பல நிலைகளில் எங்களை எப்பொழுதும் ஒரு பொருட்டாக எண்ணி அன்போடும்
இரக்கத்தோடும் எங்களை பார்த்து உம்முடைய அருளை பொழிந்து கொண்டே இருக்கின்றீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் வாழும் கடவுள், எங்களை வாழ வைக்கும் கடவுள். இதோ இந்த வேளையிலே எங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இதோ நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசக்கூடிய கடவுளாக இருக்கிறீர். எங்களை நல்லவைகளை மட்டுமே பேச தூண்டுகின்ற கடவுளாக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய செயல்களாக இருக்கிறீர். அதே போல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாதையின் விளக்காக வழித்துணையாக இருக்கிறீர். நாங்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லி கைப்பிடித்து வழி நடத்துகின்றேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, அதிசயம் செய்பவரே, எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து கொள்பவரே, எங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருந்து உம்முடைய உடனிருப்பை நற்கருணையின் வழியாக வெளிப்படுத்தி கொண்டிருப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதித்து போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு இன்னும் நீர் பேச வேண்டும் என்று இதோ நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய காதின் வழியாக உள்ளத்தில் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் ஆண்டவரே. இதோ உம்முடைய இறையாட்சியின் கருவிகளாக நாங்கள் செயல்பட தூண்டட்டும் ஆண்டவரே. எங்களோடு பேசும். உம்முடைய பேச்சினால் நாங்கள் மனமாற்றம் அடைய, என்றும் நாங்கள் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நல்ல மனிதர்களாக மாற எங்களை ஆசீர்வதியும். எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் ஆண்டவரே. நீர் என்றென்றும் பேசுகின்ற கடவுள். எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களை தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீ அல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீ அல்ல. பேசும் தெய்வம் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே, 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ.
என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவீ. என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவீ. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ. எனக்காய் வருபவர் நீ, என் கண்ணீர் துடைப்பவர் நீ. எனக்காய் வருபவர் நீ, என் கண்ணீர் துடைப்பவர் நீ. எல்லாம் முடித்து உம்மோடு சேர்த்து சேர்த்தோடிருப்பவர் நீ. எல்லாம் முடித்து உம்மோடு சேர்த்து என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. இயேசுவே 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 இயேசுவே. எங்கள் அன்பை உருவான ஆண்டவரே, நீர் பேசுகின்ற தெய்வம், எங்களை அரவணைத்துக் கொள்கின்ற தெய்வம், எங்கள் மீது இரக்கமும் பரிவும் கொண்ட தெய்வம், எங்களுக்கு அருளையும் ஆசிரையும் அள்ளி தருகின்ற தெய்வம், என்னாலும் எங்களோடு தங்கி இருக்கின்ற தெய்வம், எங்களை உம்மோடு என்னாலும் சேர்த்து கொள்கின்ற தெய்வம், உம்மோடு நாங்கள் தங்கி இருப்பதற்காய் நற்கருணையின் வழியாக எங்களை ஒவ்வொரு நொடியும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர், முது உயிருள்ள இரத்தத்தின் வழியாக, முது உயிருள்ள உடலின் வழியாக எங்கள் ஆன்மாவை சுத்திகரித்து தூய்மைப்படுத்தி நாங்கள் ஒவ்வொருவரும் நீராய் மாறுவதற்கு எங்களுக்கு இரக்கத்தையும் அருளையும் அள்ளி தருகின்ற ஆண்டவர். இயேசுவே, இந்த இரக்கத்தின் நாட்களிலே உமது சன்னிதானத்திலே, உமது பிரசன்னத்திலே உமது மாட்சியை, உமது மேன்மையை உணர்ந்தவர்களாய் உம்மை தேடி வந்திருக்கிறோம். இயேசுவே, எத்தனை 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 முறை நாங்கள் உம்மை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எத்தனை முறை, ஒவ்வொரு முறையும் உம்மை தேடி வந்து, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயா, என் பாவங்களை எல்லாம் மன்னித்து உமது மகனாக மகளாக என்னை சேர்த்து கொள்ளுங்கள் ஐயா என்று நாங்கள் சொல்லுகின்ற போதெல்லாம் எந்தவித தயக்கமும் இல்லாமல், எந்த விதமான விளக்கங்களையும் கேட்காமல்,
எந்த நிலையில் நாங்கள் உம்மை நோக்கி ஓடி வந்த அந்த நொடியே எங்களை உம்மோடு இணைத்துக் கொள்கின்ற இரக்கத்தின் ஊற்றுதான் நீர். இயேசுவே, மீண்டுமாய் உம்மை தேடி வந்திருக்கிறோம். உம்மை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, தாவீதின் மகனே, உம்மை நோக்கி குரல் எழுப்பிய ஒவ்வொருவரையும் தேடிச் சென்றவரே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தேமியை பார்த்து கேட்டீர். என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாய் மகனே என்று கேட்டீர். 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் துன்புற்ற அந்த பெண்மணியை தேடி கண்டுபிடித்து அவளுடைய இயலாமையை உணர்ந்து, மகளே நலமாயிரு, சந்தோஷமாய் போ என்று சொல்லி ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவரை ஆற்றுப்படுத்தி அனுப்பினீரே ஐயா. மகள் இறந்து விட்டால் போதகரை தொந்தரவு செய்யாதே என்று ஜெபக்கூட தலைவர் யாயிரை நோக்கி அவரது நண்பர்கள் வந்து சொன்ன பொழுது, தைரியமாயிரு, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என்று அவரை திடப்படுத்திய அன்பின் கடவுள் அல்லவா நீர். இயேசுவே, இன்னும் என்ன வேண்டும்? நீர் மட்டும் இருந்தால் போதும் ஐயா. இயேசுவே, எங்களது வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உணர்வை எங்களுக்கு உடனடியாய் தரும்படியாய் கேட்கிறோம். எத்தனையோ காரியங்களை நினைத்து 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 அங்கலாய்த்து கிடக்கிறோம். இந்த உலகத்தை சார்ந்த எண்ணங்களை எல்லாம் மனதில் போட்டு புதைத்து, ஆண்டவரே, இந்த எண்ணங்களால் எழுகின்ற துன்பங்களை எல்லாம் நினைத்து அங்கலாய்த்து போய் கிடக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, தேவையாய் இருப்பது நீர் ஒன்று மட்டும்தான். நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் நிறைவேறும். நாங்கள் நீங்களாக மாறினால் போதும் ஆண்டவரே. இயேசுவே, உமது உயிருள்ள பிரசன்னத்திலே இதோ தேடி வந்திருக்கின்ற எங்களை, இந்த மாதா தொலைக்காட்சி வழியாய் உம்மோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் தொட்டு தேடி வந்திருக்கின்ற உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உமது இரக்க மிகுதியினால் எங்களை உம்மோடு இணைத்துக் கொள்ளும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ ஆண்டவரின் சன்னிதானத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாய் நம்மை, நம் வாழ்வை, நம் பாவங்களை, நம்மளது எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இதோ இந்த பாடல் வழியாய் ஜெபமாய் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா?
யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் தானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன். உன் பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன். உன் பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? அந்த நிகழ்வை என்னால் இன்றும் மறக்க முடியவில்லை. அந்த குடும்பத்தில் எல்லோருமே அந்த மகளை கொண்டாடினார்கள். கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை என்று ஒவ்வொருவரும் அவளை குறித்து மகிழ்ந்து கொண்டே இருந்தார்கள். பருவமடைகிறாள், பள்ளியை கடந்து கல்லூரிக்கு செல்கிறாள். தான் யாரோ ஒருவரை விரும்புவதாக சொல்லி வீட்டிற்கு வராமல் எங்கோ சென்று விடுகிறாள். அந்த குடும்பம் மட்டுமல்ல, அந்த ஊரே அவளை தேடி தேடி அலைந்தது, கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்பு ஏதோ ஒரு நாளிலே நம்ம ஊருக்கே பகையாக இருக்கிற அந்த குடும்பத்தில் அவள் மனம் செய்திருக்கிறாள் என்பதை கேள்விப்பட்டு குடும்பம் மட்டுமல்ல, அந்த ஊரே அவளுக்கு எதிராக கிளம்பினார்கள். என்றாவது ஒரு நாள் அவளை கொன்று விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு துடித்து கொண்டே இருந்தது அந்த ஊர். ஒரு அதிகால வேளை, ஒரு மகளை கைகளில் பிடித்து கொண்டு இன்னொரு குழந்தையை கையிலே ஏந்தி கொண்டு தான் பிறந்த வீட்டின் வாசலிலே வந்து நிற்கிறார். அந்த ஊரே ஒன்று கூடியது. ஒரு சிலர் கைகளிலே ஆயுதங்களோடு கூட காத்திருக்கிறார்கள். வீட்டிலிருந்து வெளியே வந்த தந்தை தன்னுடைய மகளுக்கு அருகாமையில் சென்று எதுவுமே பேசாமல் கட்டி அணைத்துக் கொள்கிறாள்.
எல்லோரும் கோபப்பட்டு ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இது என்னுடைய மகள், இது என்னுடைய மகள். ஆண்டவரே, யோசித்து பார்க்கிறேன், ஒரு தந்தை தன்னுடைய மகளை எந்த அளவுக்கு நேசிக்கிறார். தவறுகளை கடந்து, ஊரை கடந்து, தன்னுடைய நேச பாசங்களை எல்லாம் கடந்து, தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் கடந்து, ஆம் ஆண்டவரே, நீர் அப்படிதானே எங்களுக்கு, நீர் அப்படிதானே எங்களுக்கு. இதோ நாங்கள் பல நேரங்களிலே தடுமாறி கொண்டிருக்கிறோம். கடவுள் என்னை அன்பு செய்வாரா? கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரா? நான் இப்படி வாழ்கிறேனே, நான் இதை செய்கிறேனே, அதை செய்கிறேனே என்று பின்வாங்கி போய்கொண்டே இருக்கிறேன். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே ஒரு அற்புதமான வாக்குறுதியை எங்களுக்கு தருகிறீர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரே, இதோ ஏராளமான மக்கள் சோர்ந்து போய் கிடக்கிறோம். மீண்டும் மீண்டும் அன்பு செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலையை மறந்து தடுமாறி ஏதோ இழந்தவர்களாக, இந்த உலகமே சுமையாக, இந்த உலகமே பாரமாக, நாங்கள் அன்பு செய்கிறவர்களே சுமையாக எண்ணிக்கொண்டு தேங்கி போகிறோம். ஆண்டவரே, எங்களை உறுதிப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும். சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற என்னுடைய செல்ல பிள்ளைகளே, என்னிடம் ஆறுங்கள் என்று அழைத்த தெய்வமே, எங்களை அணைத்துக் கொள்ளும். உம்முடைய அன்பிலே எங்களை பிணைத்துக் கொள்ளும், பிணைத்துக் கொள்ளும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார்.
வரமழை பொழிந்தவரா, வரும் வழி பார்த்தவரா, வரமழை பொழிந்தவரா, வந்தவர் இருக்கின்றார், விரைந்திட தாமதமே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். துயரினில் ஆறுதலா, ஆண்டவரே, நோயினில் மருத்துவராய், துயரினில் ஆறுதலா, நோயினில் மருத்துவராய், அடிமையின் விடுதலையா, ஆண்டவர் இருக்கின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இந்த 1 மணி நேர ஆராதனை வேளையிலே எங்களோடு இருந்து உமது அருளையும் இரக்கத்தையும் நாங்கள் மீண்டுமாய் புடமிட்டு பார்க்க, எங்கள் வாழ்வில் நீர் செய்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைத்தனங்களையும் மீண்டும் நினைவுகூர்ந்து உமக்கு நன்றி சொல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது பேரன்பு ஒருபோதும் தீர்ந்து போவதில்லை. ஆண்டவரே, உமது இரக்கமும் தீர்ந்து போவதில்லை. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே நீர் உமது அருளாலும் இரக்கத்தாலும் எங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். அந்த நாள் முடிகிற பொழுது எப்படி இருந்தாலும் சரி, கனத்த இதயமாக இருந்தாலும் சரி, பாரம் நிறைந்த வாழ்வாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வேதனைகள் துன்பங்கள் இருந்தாலும் சரி, நாங்கள் இரவு உறங்கிய பின் காலையிலே எழுகிற பொழுது உமது அருளும் உமது இரக்கமும் மீண்டுமாய் புதுப்பிக்கப்படுகிறது. எங்களுடைய தவறுகள் குற்றங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் உமது அன்பாலும் உமது இரக்கத்தாலும் அருளாலும் நீர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை நம்புகிறோம். ஆண்டவரே, உம்மை தேடுவோருக்கும் உம்மை நம்புவோருக்கும் நீர் நல்லவராக எப்பொழுதும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதோ நற்கருணை பிரசன்னத்திலே உமது பாதத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், அவர் பல்வேறு நிலைகளிலே பாரங்களோடும் சுமைகளோடும் குற்ற உணர்வுகளோடும் உமது பாதத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். நிறைய உமது அருளாலும் இரக்கத்தாலும் அவர்களை நிரப்பியருளும். உமது பேரன்பு என்றுமே முடிவுறுவதில்லை.
உமது இரக்கம் என்றுமே வற்றிப் போவதில்லை என்பதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் உணரக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்தலும். இதோ இந்த நேரத்திலே நாங்கள் நம்பியிருக்கும் எம் கடவுள் அருளாலும் இரக்கத்தாலும் நிரப்பக்கூடிய கடவுள். அவர் ஒவ்வொரு நாளும் எங்களை புடமிட்டு காத்து தமது அருளாலும் இரக்கத்தாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உணர்ந்து கொள்ள அருள் தாரும். இதோ உமது நற்கருணை பிரசனத்திலே அமர்ந்திருக்கிற வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொன்றையும் உமது பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் வல்ல தந்தையே. ஆமென். 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 மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். வாழ்க
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.